தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்திற்கு தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் எஸ்ஐஆருக்கு தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைக்கு எதிராக திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் சூரியகாந்த், ஜாய்மல்யா பக்ஷி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது திமுக சார்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். எஸ்ஐஆர் நடத்தப்படும் காலம் என்பது தமிழ்நாட்டில் பருவமழை காலம். அப்பொழுது மிக அதிக மழைப்பொழிவு இருக்கும். அந்த சமயத்தில் எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது. குறிப்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் பிற மாநில அதிகாரிகள் பருவமழை வெள்ளம் உள்ளிட்ட பணிகளுக்காக ஈடுபடுத்தப்படுவார்கள். இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் அறுவடை திருவிழா என்ற பொங்கல் விழா கொண்டாடப்படும். பொங்கல் பண்டிகை மிக விமர்சையாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும். அப்படி இருக்கும் பொழுது அந்த சமயத்திலும் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை மேற்கொள்வது என்பது பல பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்படும் என தெரிவித்தார். இவ்வாறான சூழ்நிலையில் மக்கள் முழுவதுமாக எஸ்ஐஆர் நடவடிக்கையில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்படும். எனவேதான் எஸ்ஐஆர் உகந்த காலம் அல்ல என தாங்கள் தொடக்கம் முதலே கூறி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்தவரை பல்வேறு விவகாரங்கள் இருந்தாலும் இது அனைத்துக்கும் தேர்தல் ஆணையம் உரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும், அதனை அவர்கள் கொடுப்பார்கள் என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து திமுக தரப்பில் பல இடங்களில் இணையதள சேவைகள் இல்லை, மலை கிராமம் போன்ற இணைய சேவை பிரச்சனைகள் உள்ளது. தற்பொழுது வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடங்கிவிட்ட நிலையில் ஒரு மாதத்தில் முடிக்க உள்ளனர். இது வாக்காளர்களுக்கு பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டியுள்ளது, அதற்கு போதிய அவகாசம் இல்லை. தேர்தல் ஆணையம் போதிய அவகாசத்தை வழங்காமல் அவசரமாக மேற்கொள்வது பொதுமக்களை பெருமளவுக்கு பாதிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த மனு தொடர்பாக தேர்தல் ஆணையம் விரிவான பதில் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் அனைத்து மனுக்களின் நகல்களையும் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து திமுகவினுடைய வாதம் தொடர்ந்தது. அப்பொழுது பீகாரில் நடத்தியதை போன்று தமிழ்நாட்டில் எப்படி இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும்? ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சூழலும் வேறுபட்டது. எந்த ஒரு காரணத்திற்கும் அவசர கதியில் இது போன்ற நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளக்கூடாது. இவ்வாறு அவசர கதியில் செய்யப்படும் எஸ்ஐஆர் திருத்தம் ஒவ்வொருவரின் ஜனநாயக உரிமையை பாதிப்படைய செய்யும் எனவும் இது சட்டப்பூர்வமானதான என்கிற அம்சம் மீது விசாரணை நடத்த வேண்டும் என திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் கண்டிப்பாக சட்ட பிரச்சினை குறித்து விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தனர். தேர்தல் ஆணையம் தரப்பில் உயர்நீதிமன்றங்கள் எஸ்ஐஆர் தொடர்பான மனுக்களை விசாரிக்க கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனிடத்து இந்த மனுக்கள் குறித்து 2 வாரத்தில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் உயர்நீதிமன்றங்கள் எஸ்ஐஆர் குறித்து விசாரணை நடத்தக்கூடாது என்றும் ஏற்கனவே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் விசாரணையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே அதிமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ்ஐஆர் தொடர்பான இந்த வழக்கில் அதிமுக தரப்பில் தங்களையும் இந்த வழக்கில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் எஸ்ஐஆர் நடவடிக்கை ஆதரித்து அதிமுக மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் அவ்வாறு ஆதரித்து நீங்கள் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறீர்கள் என்றால் அதனை திரும்ப பெற்றுவிட்டு ரிட் மனுவாக தாக்கல் செய்யுங்கள், ஏனெனில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் வாதங்கள் வேறுபடும், எனவே ரிட் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்பது தங்களுடைய கருத்து என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். அதற்கு அதிமுக தரப்பில் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்காத காரணத்தினால்தான் இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்திருக்கிறோம், எனவே இதனையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர். அப்பொழுது நீதிபதிகள் அதிமுக தரப்பில் தனியாக ரிட் மனு தாக்கல் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் வாதிட அனுமதிக்க முடியாது, நீங்கள் விரும்பும் முறையில் எஸ்ஐஆர் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என அதிமுக தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொள்ளலாம், அதற்கு தடையில்லை என தெரிவித்த நீதிபதிகள் வழக்குகளினுடைய விசாரணையை நவம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.